ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் காமெடி அட்வென்ச்சராக ரிலீஸ் ஆகிருக்கிற 2025 வெளிவந்திருக்கிற தி ஃபினிஷியன் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் யாருன்னா, இவர் ஒரு தனித்துவமான டைரக்டர் தான் சொல்லணும். அவர் தான் வெஸ் ஆண்டர்சன். வெஸ் ஆண்டர்சன் அப்படின்னாவே வித்தியாசமான கதைகளை எடுப்பார். அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட கேமரா ஆங்கிள், அந்த ஷாட் அவர் மாதிரி யாராலையுமே ஒரு ஷாட் வைக்க முடியாது. தன்னோட கதைகளை கேமரா மூலமாகவே முக்காவாசி கதையை சொல்றக்கூடிய ஒரு திறமையான டைரக்டர் தான் வெஸ் ஆண்டர்சன். அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்துல மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. பெனிசியோ டெல்டேரோ ஹீரோவா நடிச்சிருக்காரு. மியா தெரிப்டன் அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோவோட பொண்ணா நடிச்சிருக்காங்க. அப்புறம் மைக்கேல் ஷேரா, டாம் ஹேங்க்ஸ், பிரையன் கிரான்சன், பெனிசிட் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு காமெடி அட்வென்ச்சர் டிராமா தான் இந்த படம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது 1950 ஒரு பணக்காரன் இருக்கிறான். அவர் தான் டெல்டேரோ. அவர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர். அவருக்கு இல்லாத வசதிகளே கிடையாது. அவரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ். அதாவது அவருக்கு அவரோட பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவில் இருக்குது. உலகத்திலேயே நம்பர் 1 வெல்த்தியஸ்ட் மேனாக தான் இருக்கிறாரு டெல்டேரோ. அவருக்கு பார்த்தீங்கன்னா உலகம் பூராவுமே எதிரிகள் நிறைஞ்சி இருக்கிறாங்க. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, தன்னோட தொழிலை தன்னோட ஒரே மகளான அந்த மியாவுக்கிட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவ 5 வயசுலயே கன்னியாஸ்திரியா போயிருப்பா. அது ஏன் அப்படின்னா, தன்னோட அம்மாவை அப்பா தான் கொன்னுட்டாரு அப்படிங்கிறத அவர் நினைச்சுக்கிட்டு, அதனால அப்பா கிட்ட பேசாமே இருப்பா. அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட மகளை கூப்பிட்டு, என்னோட தொழிலை, என்னோட சாம்ராஜ்யத்தை நீயே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவ ஆரம்பத்துல நான்லாம் அதை பத்தி நான் அதாவது உங்களோட இதை நான் டேக் கேர் பண்ண மாட்டேன், உங்களை எனக்கு பிடிக்காதுன்னு அவ ஒத்துக்க மாட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போக போக அவரு சொல்றாரு, நான் உங்க அம்மாவை கொல்லலை அப்படின்னு சொல்லி அவளோட மைண்டை டெல்டேரோ மாத்துறாரு. அதுக்கப்புறம் ஓகே, நம்மளோட அப்பாவோட பிஸ்னஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டர் அப்படிங்கிற ஒரு ஆள் வரான். அவன் தான் யாருன்னா மைக்கேல் ஷேரா. அவன் பார்த்தீங்கன்னா பெனிசியோ டெல்டேரோவோட அசிஸ்டண்டா தான் வரான். அவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கவர்மெண்டால அனுப்பக்கூடிய ஒரு ஸ்பை தான் அவன். அதாவது அவன் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, அவர் என்னென்ன நடத்தையை கவனிச்சு அவன் அப்டேட் பண்ணக்கூடியவன். அது டெல்டேரோவுக்கு தெரியாது. இதே மாதிரி கதைகள் போய்கிட்டு இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலையுமே அவரை கொல்றதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டே இருக்கும். அதுல எப்படியோ தன்னோட சாமர்த்தியத்தனத்தால் அவர் தப்பிச்சு தப்பிச்சு ஒவ்வொரு கட்டமா தன்னோட அந்த பினிஷியன் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு உருவாக்கி வச்சிருந்த ஒரு திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்தணும், அதை நிறைவேற்றணும், அதை பொண்ணுகிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட குறிக்கோளா இருக்கும். கடைசியா அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆகி அந்த திட்டத்தை எப்படியோன்னு கைவிட்டுறணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு தன்னோட ப்ரைடு எல்லாமே மறந்துட்டு அவர் தன்னோட ஒர்க்கரை பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் அவ்வளோ அடிமைத்தனமா எல்லாத்தையும் நடத்துவார். படம் முடிய முடிய அவரோட மைண்டு சேஞ்ச் ஆகி தன்னோட ஒர்க்கருங்களுக்கு உண்டான மரியாதை, அந்த ஸ்கீம் எல்லாமே தன்னோட பணத்தை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அவரு ஒரு சாதாரண மனிதனா எப்படி மாறுறாரு, தன்னோட அகம்பாவம் அகந்த எல்லாத்தையும் எப்படி விடுறாரு. கடைசியா அவர் ஒரு ஞானஸ்தானம் மாதிரி ஒன்று எடுத்துட்டு இந்த பினிஷியன் ஸ்கீம் கம்ப்ளீட் பண்றாருன்னு தான் சொல்லணும். இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெஸ் ஆண்டர்சன் ஸ்டைல். அவரோட கேமரா கலரிங், அந்த ஷாட்டு, அந்த கேமரா ஆங்கிள் எல்லாமே அவ்வளோ அற்புதமா இருக்கும். இந்த படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது 1க்கு 2 3 தடவை பார்த்தா தான் புரியும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் சிக்கலான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். மற்றபடி இந்த படம் வெஸ் ஆண்டர்சன் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டு. எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காரணம் என்னன்னா, ஒரே ஃப்ரேமுக்குள்ள எத்தனை ஷாட் வைக்க முடியும்னு இந்த மனுஷங்கிட்ட தான் கத்துக்கணும். ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கேமராமேன், இந்த சினிமாவில் கேமரா துறையில் இருக்கவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். எப்படி ஷாட் வைக்கணும், எப்படி ஃப்ரேம் வைக்கணும். இந்த படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்குமே ஒரு ஆர்ட்னு தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு ஒரு ஆர்ட் எப்படியெல்லாம் வருமோ அந்தந்த இதுல வெஸ் ஆண்டர்சன் ஸ்டைல்லையே ஒரு 5 பாகமா பிரிச்சு இந்த கதையை சொல்றாங்க. இந்த கதை பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கதை. கண்டிப்பா இது பாருங்க. இது ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.